ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு முக்கியமான கேள்வி. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தவறு செய்யும் மக்களை மன்னித்து அருள் செய்வாரா? ஒருவர் வேறு வழி இல்லாமல் தவறு செய்கிறார் என்றால் அவரை பகவான் மன்னிப்பாரா? இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் எப்படி முன்னேறுவது, பகவானுடைய அருளை எப்படி பெறுவது என்பது கொஞ்சம் பெரிய கேள்விதான். விஷயம் பெரிய விஷயம். சுருக்கமாக பார்க்கலாம். ஜனங்களை பலவாக பிரிக்கலாம். நாம் உலக விஷயங்களிலே மண்டி கிடப்பவர்கள், எம்பெருமானை அடைய வேண்டும் என்று தங்கள் முயற்சியாலே பகவானை அடைய பார்ப்பவர்கள், பகவானிடத்திலே சரணாகதி பண்ணி பகவான் மூலமாக பகவானை அடைய பார்ப்பவர்கள், இப்படி முக்கியமாக 3 விதமாக பிரிக்கலாம். தங்கள் இஷ்டத்துக்கு உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருப்பவர்கள், அவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் பகவான் அவர்களுக்கு அந்த தவறுக்கான தண்டனையை கொடுக்கிறான். அதை மாற்றவே முடியாது. யாராக இருந்தாலும் தவறு செய்தார்கள் என்றால் அதனுடைய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். அது இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ இல்லை பிற்பாடு வரக்கூடிய ஒரு ஜென்மத்திலேயோ இப்பொழுது பண்ணக்கூடிய இந்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். இது பொதுவான விதி. இதிலே பகவானை அடைய வேண்டும் என்று தங்கள் முயற்சியாலே பகவானை அடைய பார்ப்பவர்கள், அவர்களிடத்திலே பகவான் ஓரளவு கருணையை காட்டுவான். ஏனெனில் அவர்களுக்கு குறிக்கோள் பகவானை அடைய வேண்டும் என்பது. அப்படி இருப்பவர்கள் அறியாமல் தவறு செய்தார்கள் என்றால் அவற்றை பகவான் பெரிதுபடுத்த மாட்டான். அவர்களுக்கு அறியாமல் செய்த தவறுகளுக்கு தண்டனையும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டான். ஆனால் பெரிய தவறுகளாக பண்ணினார்கள் என்றால் அதற்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் ஓரளவுக்கு சிறு சிறு தவறுகள் அறியாமல் பண்ணினார்கள் என்றால் அதற்கு எம்பெருமான் பெரிய தண்டனையை கொடுக்க மாட்டான். யாருக்கு என்றால் தன்னை அடைய விரும்புபவர்களுக்கு. அதே அவர்களே தெரிந்து தவறுகள் பண்ணினார்கள் என்றால் அவர்கள் அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். இது பொதுவாக சொல்லப்படுகிறது. இதிலேயும் 2 பிரிவுகள். ஒருவன் தெரிந்து தவறு செய்துவிட்டு அதற்கு வருத்தப்பட்டான், அந்த தவறை திரும்ப அவன் பண்ணவில்லை என்றால் பகவான் அவனை மன்னித்து விடுகிறான். அதே அவன் திரும்ப திரும்ப ஒரே தவறை பண்ணி கொண்டிருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பலவிதமாக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒரு விதமாக பகவான் தவறுகளுக்கு பலன் கொடுக்கிறான். இதிலே முக்கியமாக சரணாகதி பண்ணினவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள், இவர்கள் தவறு பண்ணினார்கள் என்றால் அவர்களுக்கும் பகவான் இதே கட்டுப்பாட்டை தான் வைத்துக் கொள்கிறான். தெரிந்து செய்தால் ஒரு விதம், தெரியாமல் செய்தால் ஒரு விதம். தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை பகவான் மன்னித்து விட்டு விடுகிறான். தெரிந்து செய்தால் அதற்கு வருத்தப்பட்டார்கள் என்றால், அதே தவறை திரும்ப செய்யாமல் இருந்தார்கள் என்றால் அதற்கு தண்டனை கொடுப்பதில்லை. தெரிந்து தவறும் செய்துவிட்டு அது சரிதான் என்று அடம்பிடிப்பவர்கள், மீண்டும் மீண்டும் அதே தவறை பண்ணுபவர்கள், அவர்களுக்கு சரணாகதர்களாக இருந்தாலும் அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க பண்ணுகிறான் எம்பெருமான். இப்படி பண்ணுவதனாலே இவர்களுக்கும் இந்த உலகத்திலே கஷ்டங்கள் வருகின்றன. அதாவது அடியார்களுக்கும் கஷ்டங்கள் வருகின்றன. அவரவர்களுடைய பாப்பத்தினாலே தான் அவர்களுக்கு கஷ்டம் வருகின்றன. அப்படி அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்கு ஐயோ இந்த உலகம் கஷ்டமான உலகம் என்பது புரிந்து பகவானை அடைவதற்கான ஒரு எண்ணமானது இன்னும் அதிகமாகும். அதனாலேயே பகவான் முழுக்க நம்முடைய தவறுகளை தள்ளுபடி பண்ணாமல் ஓரளவுக்கு நாம் அந்த தவறுகளை அனுபவிக்கும்படி பண்ணுகிறான். இருக்கிற காலத்திலே நாம் பண்ணின தவறுகளுக்கான தண்டனைகளை நாம் அனுபவிக்கும்படி பண்ணுகிறான். அப்பொழுதுதான் நமக்கு கொஞ்சமாவது இந்த உலகத்திலே விரக்தி ஏற்படும் என்று பண்ணுகிறான். என்ன இருந்தாலும் பகவான் கருணாமூர்த்தி தான். தன்னை அண்டி வந்தவர்களை அவன் கைவிடுவதில்லை. ஓரளவுக்கு சிறு சிறு தவறுகளை அவன் மன்னித்து பெரிய தவறுகளுக்கு ஏதோ தண்டனையை கொடுத்து அவர்களை அந்த தவறை உணர வைத்து தன்னிடத்திலே சேர்த்து கொள்கிறான். நாமும் முடிந்தவரை தவறுகள் பண்ணாமல் இருந்தால் நல்லது. தவறு பண்ணினாலும் அதற்கு வருத்தப்பட வேண்டும். ஐயோ இப்படி பண்ணிவிட்டோமே என்று கலங்க வேண்டும். பகவானிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அடியார்களிடத்தை தவறு பண்ணினோம் என்றால் அடியார்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படியெல்லாம் பண்ணினால் நமக்கு அந்த தவறினுடைய தண்டனை குறைவாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் அது குறைவாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய அடியவர்களை
மிகவும் குரூரமாக தண்டிப்பது என்பது பகவானுக்கு பிடிக்காது. அதனால ஓரளவுக்கு அவர்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து அவர்களை உஜ்ஜீவனம் அடைவிக்க எம்பெருமான் பார்க்கிறான். அப்படியும் நாம் மேலும் மேலும் பெரிய தவறுகளை பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால் அப்ப எம்பெருமானுக்கு கடைசியிலே பெரிய கோபம் ஏற்பட்டாலும் ஏற்பட்டுடும். இது என்ன நம்முடைய பக்தன் என்று சொல்லிக்கொண்டு இவன் இவ்வளவு தவறுகளை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அந்த பக்தனிடத்திலே பெரிய கோபம் ஏற்பட்டாலும் ஏற்படும். இதிலெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு கருணாமூர்த்தியோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் சுதந்திரனும் கூட, தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவன். யாரும் பகவானை நிர்பந்திக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஏன் இப்படி ஒருவனுக்கு தவறு பண்ணினவனுக்கு தண்டனை கொடுக்கிறீர், இன்னொருவன் தவறு பண்ணினால் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் என்கிறீர், இப்படியெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவனுடைய இஷ்டத்துக்கு தான் அவன் இந்த தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுக்க போகிறான். அவனுக்கு மிகவும் சில பேர் பிடித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனையே கொடுக்காமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் அவனுடைய இஷ்டம். ஆனால் பொதுவாக முன்பே நாம் பார்த்தபடிக்கு 2-3 விதங்களிலே, அதாவது தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை பெரும்பாலும் பகவான் அடியார்களாக இருந்தால் மன்னிக்கிறான். தெரிந்து செய்த தவறுகளுக்கு தண்டனையை நாம் அனுபவிக்கும்படி பண்ணுகிறான். அதை நாம் தவறை உணர்ந்து அதை திரும்பவும் பண்ணாமல் இருந்தோம் என்றால் அதற்கு பெரிதான தண்டனை கிடையாது. அதே மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை பண்ணிக்கொண்டு அதற்கு வருத்தமும் படாமல் இருந்தால் தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இப்படி பலவிதமாக இதை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.